வெல்கம் டு ரேணுகா சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். தயிர் சாதத்துக்கு நம்ம சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டு அதை இப்படி கரண்டிலேயே நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு கப்பு பாலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலை சாதத்தில் போட்டு எடுத்துக்கலாம். பாலை போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். அதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் சாதம் வெடிக்கும் போதே அரை உப்பு சேர்த்து தான் வெடிச்சிருக்கேன். இப்போது இன்னும் மீதி பாதி அரை உப்பு சேர்க்கணும். உப்பு அவங்க எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்க்க வேண்டியதான். இப்போ நான் சால்ட்டு சேர்க்க போகிறேன். நல்லா கலரிக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ, கட்டியாக வேணும்னா அது அதுக்கேற்ற மாதிரி பால் கம்மியாக சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணால் பால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் தயிர் சாதத்தை நல்லா கலரிட்டோம். இப்போ நம்ம இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு பருப்பு சேர்த்து கடுகு பருப்பு போட்டாச்சு. அது பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கினா இஞ்சியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்னும் பொரியல. அடுத்தது பச்சை மிளகாய். இப்போ உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சொல்ல போறீங்களா? எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடவுள் தூள் போடணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் அளவு ஒரு 2 வெங்காயம் போட்டால் போதும். ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போடணும். தக்காளி ஒரு சின்ன சைஸில் ஒரு 2 தக்காளி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம்.
கல்லுப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே போட்டால் அடி பிடிக்கும். அதனால நம்ம எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டோன்னா நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் போல சம அளவு எடுத்துங்களேன். கரெக்டாக இதை வதக்கிட்டு தண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். தக்காளி வதங்கிறதுக்கு அதிலே ஒரு 1/2 உப்பு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க, அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை போட்டுக்கணும். கிளறி வச்சுட்டோன்னா அவ்வளோதான். இந்த தண்ணி சுண்டணும். சுண்டனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான். தண்ணி சுண்டிச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை இறக்கி அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்சு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ.